வாதம், பித்தம், கபம் இந்த மூணுமே சேர்ந்த உடம்புக்காரங்களுக்கு யூரின்ல நல்லெண்ணெயை விட்டு பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த சர்க்கரை நோயில 2 வகை தான் தெரியும். ஆனா சித்தத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்கு. இதுல இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ உடல் பருமன் அதிகமா இருந்தது அப்படின்னா நகத்தை சுத்தி நீங்க அழுத்தம் கொடுக்கலாம். நடுவிரலோட நுனியிலையுமே கூட நீங்க இப்படி அழுத்தம் கொடுக்கலாம். ஒரு டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இதுவுமே ஒரு நல்ல அற்புதமான ஒரு மருந்தாவே செயல்படும். ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய வகையான டெஸ்ட் இருக்கு. அதுல சிறுநீரை டெஸ்ட் பண்றதுக்கு அந்த காலத்திலேயே பேர் வச்சிருக்காங்க, நீர்க்குறி, நெய்க்குறி அப்படின்னு. அதாவது இந்த சிறுநீர் டெஸ்ட் மூலமா உடல்ல நமக்கு வாத நோய் இருக்கா, பித்தம் இருக்கா, கபம் இருக்கா, எந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத நம்ம சிறுநீர் மூலமா கூட கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த காலத்திலேயே நீர்க்குறி, நெய்க்குறி பரிசோதனை எல்லாம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது மேக்சிமம் பிளட் டெஸ்ட் தெரியும், யூரின் டெஸ்ட்டுமே தெரியும். அது நார்மலா ஆவரேஜா தெரியறது. அது மட்டும் இல்லாம கண்ணுக்கு டெஸ்ட், தோலுக்கு, மலம்க்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெஸ்ட் இருக்கு. அதுல இந்த யூரினை வச்சே நம்ம எந்த வகையான உடல்ல இருக்கோம் அப்படிங்கிற பரிசோதனையை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதாவது இந்த சிறுநீர் டெஸ்ட்ல, இந்த நீர்க்குறி, நெய்க்குறி இந்த டெஸ்ட்ல நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிறுநீர் பிடிச்சு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்லயே டெஸ்ட் பண்றதுக்கு நான் சொல்றேன். ஒரு தொட்டாங்குச்சியிலயோ இல்ல ஏதாவது ஒரு வேஸ்ட் கப்ல நம்ம யூரின் பிடிச்சு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம அது சிவப்பு நிறத்துல இருக்கா, மஞ்சள் நிறத்துல இருக்கா, இல்ல வெள்ளை நிறத்துல இருக்கா, அதிக நுரையோட இருக்கா அப்படிங்கறத பத்தியும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த யூரின்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சொட்டு நல்லெண்ணெயை விட்டோம் அப்படின்னா, அதாவது அந்த நல்லெண்ணெயை விடும் போதே அந்த நல்லெண்ணெய் குவிதா, விரிதா, இல்ல முத்துக்கள் மாதிரி படிஞ்சிருக்கா, இப்படிங்கறத வச்சு நம்மளோட நோயோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கா, குறைவா இருக்கா, வாதம், பித்தம், கபம் எது நமக்கு அதிகமா இருக்கு, குறைவா இருக்குங்கிறத பத்தி இந்த யூரின்ல ஒரு சொட்டு நல்லெண்ணெயை விட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா வீட்லயே தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பேரு தான் நீர்க்குறி, நெய்க்குறி. இந்த வாதம், பித்தம், கபம நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வலி, அழல், ஐயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்லயே யூரின் ஒரு 1/4 கப் அளவுக்கு பிடிச்சு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதுல ஒரு சொட்டு நல்லெண்ணெயை விடுறோம் அப்படின்னா, அது லாங்கா ஒரு பாம்பு மாதிரி லாங்கா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாத, அதாவது வலி உடம்பு வகை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கலாம். நம்ம விட்டு அந்த நல்லெண்ணெய் அந்த யூரின்ல ரவுண்டா மட்டும் மிக்ஸ் ஆயிட்டு சென்டர்ல, அதாவது நம்ம மோதிரம் எப்படி இருக்கும், சுத்திலும் ரவுண்ட் இருக்கும், சென்டர்ல ஹோல்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி ஷேப்ல இருந்தது அப்படின்னா நீங்க பித்த உடம்புக்காரங்க, அழல் உடம்புக்காரங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரியே வாதம் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு பார்க்கும்போது அது முத்துக்கள் மாதிரி அந்த நல்லெண்ணெய் பிரிஞ்சிருந்தது, அப்படியே பொட்டு பொட்டா இருக்கும் இல்லைங்களா, முத்துக்கள் எப்படி மின்னும் அந்த மாதிரி மின்னுச்சு அப்படின்னா அவங்க கப உடம்புக்காரங்க, அதாவது ஐய உடம்புக்காரங்க அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி யூரின்ல நல்லெண்ணெயை விட்டு கண்டிப்பா வீட்லயே தெரிஞ்சுக்க முடியும். அதாவது வாதம், பித்தம், கபம் இந்த மூணுமே சேர்ந்த உடம்புக்காரங்களுக்கு யூரின்ல நல்லெண்ணெயை விட்டு பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த நல்லெண்ணெய் அப்படியே செதறிடும், யூரின்ல அப்படியே செதறிடும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க முக்கூற்ற உடலினர், இந்த மூணுமே அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கண்கள் சிவந்திருந்தா எந்த மாதிரி அர்த்தம், கண்கள் வெளிர்ந்து இருந்தா அவங்களுக்கு என்ன இருக்கு, கண்கள்ல அடிக்கடி கூச்சம் ஏற்படுது, ரொம்ப ஹீட்டா இருக்கு, கண் ரொம்ப எரிச்சலா இருக்குன்னா அவங்க எந்த மாதிரி உடம்புக்காரங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நபரோட கண்கள் சாம்பல் நிறத்துல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வாத உடல் அப்படின்னு அர்த்தம். கண்கள் ரொம்ப சிவந்து காணப்பட்டது, எரிச்சல் இருக்கு அப்படின்னா பித்த உடல், அவங்களோட உடம்புல வெப்பம், ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு, இவங்க ரொம்ப ஃபாஸ்டாவே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கப உடம்புக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளிர் நிறத்துல கண்கள் இருக்கும், எப்பவுமே கண்கள்ல டயர்ட்னஸ் தெரியும், அவங்க கப உடல்காரர்கள், அவங்க கப உடம்பு உள்ளவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த யூரின்ல நல்லெண்ணெயை விட்டு பாக்குறதுனால இந்த முக்கூற்ற உடலினருக்கு நம்ம அவங்க ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோய் ரொம்ப தீவிரத்தை, அதாவது டேஞ்சரை நோக்கி போயிட்டு இருக்கா, இல்ல அந்த நோய் குணமாயிட்டு இருக்கா அப்படின்னு கூட இந்த மாதிரி யூரின்ல நம்ம நல்லெண்ணெயை விட்டு பாக்குறதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அந்த காலத்துல நீர்க்குறி, நெய்க்குறி அப்படின்னு பேர் வச்சாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு
இருக்கிறவங்களுக்கு கண்களும் நரம்புகளும் தான் அதிகமாவே பாதிக்கப்படும். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே சர்க்கரை நோயில 2 வகை தான் தெரியும். ஆனா சித்தத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்கு. இதுல குண்டானவங்களும் ஒரு வகையான சர்க்கரை வியாதிக்காரர்களா இருப்பாங்க, ஒல்லியானவர்களுமே கூட ஒரு வகையான சர்க்கரை வியாதிக்காரர்களா இருப்பாங்க. மேக்சிமம் சர்க்கரை நோய் உள்ளவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே உடல் கட்டமைப்புல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 2 வகையினர் இருக்காங்க. இந்த சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி நம்ம ஹோம் ரெமிடியா சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை நம்ம எப்படி கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சர்க்கரை நோயால இளைச்சவங்களா இருக்கட்டும் இல்ல உடல் பருமன் அதிகமானவங்களா இருக்கட்டும், அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ உடல் பருமன் அதிகமா இருந்தது அப்படின்னா கொள்ளு சாறு வச்சு கூட குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லது. அது மட்டும் இல்லாம ஆவாரை கஷாயம் கூட சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 ஒரு நல்ல தீர்வாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆவாரை, கொல்லை, நாவல், மருதம்பட்டை இது எல்லாமே மிக்ஸ் பண்ண மருந்து கூட ஒரு நல்ல அற்புதமான தீர்வு சுகர் பேஷண்ட்ஸுக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முடக்கருத்தானை நம்ம மூட்டுகளுக்கு நரம்புகளுக்கு மட்டும்தான் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது சுகர் பேஷண்ட்ஸ்க்குமே கூட ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மருந்து. இந்த மூக்கருத்தான் இந்த இலைய சூப்பு மாதிரி குடிச்சிட்டு வந்தாலும் ஓகே, பொரியல் மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தாலுமே கூட கண்டிப்பா முடக்குகளை அறுக்கும். அதனாலதான் அதுக்கு முடக்கருத்தான் அப்படின்னு பேர் வச்சாங்க இல்லைங்களா? அந்த காலத்துல வச்ச ஒரு மூலிகைகளுக்கான பெயர்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரு நோயோட வீரியத்தை தழுவி வந்ததாவே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த முடக்கருத்தானுமே கூட சுகருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வா தான் அமைஞ்சிருக்கு. சர்க்கரை நோய் முற்றிலும் குணமாகறதுக்கு இப்ப நம்ம முதிரை தான் பார்க்க போறோம். இதுக்கு 3 வகையான முதிரைகளை எடுத்துக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அபான முதிரை. இந்த அபான முதிரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல் இந்த 3 நுனிகளும் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்மளோட உள்ளங்கை இப்படி வானத்தை பார்த்து இருக்கணும். நான் இப்ப உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி போஸ்டர் வச்சிருக்கேன். உள்ளங்கை வானம் பார்க்குற மாதிரி வச்சு நீங்க 15 to 20 நிமிஷம் இந்த அபான முதிரையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை நோயில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்ததான் நம்ம பிராண முத்திரை தான் பார்க்க போறோம். இந்த பிராண முத்திரையை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரல், மோதிர விரல், சுண்டு விரல் இது 3மே நுனி டச் ஆகணும். மற்ற 2 விரல்களும் இந்த மாதிரி ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இந்த மாதிரி போஸ்டர்ல நீங்க 15 to 20 நிமிஷம் இந்த பிராண முத்திரையை எடுத்துக்கிறதுனாலையும் சர்க்கரை நோயில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போற முதிரை சூரிய முதிரை. இதுக்கு நம்ம எப்படி கையில விரல்களை வைக்கணும் அப்படின்னா நடுவிரலை உள்ளங்கையில படுற மாதிரி வச்சுட்டு நம்மளோட கட்டை விரல் அந்த நடுவிரலோட சென்டர்ல படுற மாதிரி வச்சுட்டு மற்ற விரல்கள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இந்த மாதிரி நீங்க சூரிய முதிரையை எடுத்துக்கிறதுனாலையும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சீந்தில் கொடி. அநேகமா நீங்க இது எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சீந்தில் கொடியோட அந்த இலைகள்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம காலில் நரம்புகள் எப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு 5 நரம்பு இருக்குன்னா 5 நரம்பும் இந்த மாதிரி விரிஞ்சு இருக்கு இல்லையா, பிரிஞ்சு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் இந்த சீந்தில் கொடியோட இலைகள் எல்லாம் இருக்கும். இந்த சீந்தில் கொடியோட இலைகளை நம்ம நல்லா காய வச்சு பொடி பண்ணியும் நம்ம டீ மாதிரி பயன்படுத்தலாம். அல்லது இந்த சீந்தில் கொடியில ஒரு வெள்ளை கலர்ல மாவு மாதிரி ஒரு பவுடர் வரும். இந்த சீந்தில் சர்க்கரையை நம்ம பால்ல கலந்தும் ஒரு டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இதுவுமே ஒரு நல்ல அற்புதமான ஒரு மருந்தாவே செயல்படும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சுகர் பேஷண்ட்ஸுக்கு கால் வலி, பாதத்துல அதிகமான எரிச்சல் இதெல்லாம் கூட இருக்கும் இல்லையா? இந்த தொந்தரவுகளும் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த சீந்தில் சர்க்கரையை பால்ல கலந்து குடிச்சோம் அப்படின்னா பாத எரிச்சல், கால் எரிச்சல் இல்லாம கண்டிப்பா நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையே இருக்கும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன அப்படின்னா அமிர்தவல்லி அப்படின்னு கூட இந்த சீந்தல் கொடியை சொல்லுவாங்க. சர்க்கரை நோயில இருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வர்ம புள்ளிகள் தான் பார்க்க போறோம். 3 விதமான வர்ம புள்ளிகள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சுண்டு விரல்ல இருந்து கீழே மணிக்கட்டுக்கு மேல இந்த இடத்துல ஒரு முட்டி இருக்கு இல்லைங்களா? அந்த முட்டிக்கு பக்கத்துல நீங்க கிளாக் வைஸ் அழுத்தம் கொடுக்கணும். இதுவுமே உங்களுக்கு சர்க்கரை நோய் தீர்றதுக்கான ஒரு பாயிண்ட். அப்புறம் இந்த நடுவிரல்ல நகத்தை சுத்தி நீங்க அழுத்தம் கொடுக்கலாம். நடுவிரலோட நுனியிலையுமே கூட நீங்க இப்படி அழுத்தம் கொடுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறதுமே ரொம்பவே உங்களுக்கு நல்லதுதான். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா அதாவது நம்மளோட இடது கையில நம்மளோட கட்டை விரல் அடியில போயிடணும். நம்மளோட 4 விரல்களும் இந்த எல்போல இப்படி டச் ஆகணும்.
இந்த மாதிரி அழுத்தம் எடுத்துக்கணும். இந்த 3 வர்ம புள்ளிகளுமே 3 to 5 மினிட்ஸ் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சர்க்கரை நோயில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறத நீங்க உணர முடியும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா நீர்க்குறி, நெய்க்குறி, சுகர் பிரச்சனை இத பத்தி எல்லாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தது, வாதம், பித்தம், கபம் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நீங்க நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான பதிவோட உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். வணக்கம். இதே மாதிரியே நிறைய ஹெல்த் டிப்ஸ் ஹோம் ரெமிடியா நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்மளோட யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.